வாங்க சார், வாங்க உட்காருங்க. என்ன சார், நேற்று வந்தேன், உங்களை பார்க்க முடியலையே. சாரி சார், நேற்று திருத்தணி போயிட்டேன். இந்தாங்க சார், விபூதி எடுத்துங்க. சாரி சார், எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் அவ்வளோவா கிடையாது. போன வாரமே 3 வீடு காமிச்சேனே சார், உங்களுக்கு தான் எதுவும் பிடிக்கலன்ட்டீங்க. என்ன சார் பண்ணுறது, என் ஒய்ஃபுக்கும் மகளுக்கும் பிடிக்கல. வேறு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் சார். வீடு ஒன்று இருக்குது. என்ன சார் தயங்குறீங்க? வீடு இருக்குது, காட்டுறேன் பாருங்கள், அப்புறம் வேணால் பேசிக்கலாம். எப்போ பார்க்கலான்னு சொல்லுங்கள், போய் பார்க்க. நாளைக்கு காலையில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. ஒன்று பண்ணுங்க, காலைல 7 மணிக்கு வேணால் வந்துடுங்க, வீட்டு போய் பார்த்துடலாம். சரி சார், கிளம்புறேன், காலைல பார்க்கலாம். என்னம்மா? ஒன்றும் இல்லை. யாரோ வர சத்தம் கேக்குதுமா. இரு, நான் வந்து பார்க்குறேன். யாரும் இல்லையேம்மா, ஏன் பயப்படுற? என்னம்மா ஆச்சு? யாரோ வர சத்தம் கேக்குதுமா, ரொம்ப பயமா இருக்குமா. இங்கே அம்மா மடியிலே படுத்துக்கோ. என்னம்மா? ஒன்றும் இல்லைம்மா, வா நம்ம போய் தூங்கலாம். என்ன சத்தம்? அம்மா அம்மா. என்னம்மா? அம்மா அம்மா, யாரோ வர்றாங்கம்மா, எந்திரிங்கம்மா, ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா பயமா இருக்குமா. அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. யாரோ வர்றாங்கம்மா, என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்கம்மா. வாங்க சார், உள்ளே வாங்க. இந்த வீடை கட்டி 5 வருஷம் கூட இருக்காது சார். வாங்க சார், அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. எப்படி சார், வீடு பிடிச்சிருக்கா? வீடு பிடிச்சிருக்கு. எவ்வளவு சார் போகுது இந்த ஏரியாவில்? இந்த ஏரியாவில் 1 கோடி போகுது. இவங்க எவ்வளோ சார் சொல்கிறாங்க? 60 லட்சத்துக்கு தரேன்றாங்க. என்ன சார் இவ்வளோ கம்மியாக சொல்கிறாங்க? அது ஒன்றும் இல்லை சார், ஒரு 6 மாதம் முன்னாடி அம்மாவும் பொண்ணும் இங்கே இறந்து போயிட்டாங்க. அதனால் யாரும் வாங்க பயப்படாம. அப்படியா? அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பெருசாக நம்பிக்கையும் இல்லை, பயமும் இல்லை. பார்த்து பேசி முடிச்சிடுங்க. ரைட் சார், நீங்கள் ஓகேனா முடிச்சிடலாம். அவங்க போயிட்டாங்களாம்மா?